channel is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குற day 2 revision of level standard commerce. So what are the hindrance of commerce? Hindranceனா தடங்கள். ஸோ தடங்கள் இதனால நம்மளுக்கு காமர்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எதெல்லாம் பிரச்சனை இருந்தது, எதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட்ஸ் வந்து hindrance ஆஃப் பர்சன். ஸோ அந்த காமர்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்க்க தேவையில்லை, ரைட்? அந்த பிளேஸில் போய் நம்ம மேனுஃபேக்சர் பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து எல்லா கூட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? பிகாஸ் ஆஃப் த மிடில்மென்ஸ். ஸோ ஹோல்சேலர், ஏஜென்ட் அண்ட் ரீட்டைலர்ஸ் இவங்க வழியாக தான் எல்லா கூட்ஸும் தெரியும். நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் டேஸ்ட் எது தெரியுமே இவங்களுக்கு மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்க தான் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த கூட்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் hindrance ஆஃப் பிளேஸ். ஸோ நம்மளுக்கு எல்லா கூட்ஸும் கிடைக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரைட்? ஏர் டிரான்ஸ்போர்ட், ரயில், சீல், ஏதாவது சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பிகாஸ் அது வந்து hindrance ஆஃப் பிளேஸ் ஸோ எல்லா இடத்துல கிடைக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். hindrance ஆஃப் டைம். hindrance ஆஃப் கஸ்டமர் எந்த டைமில் வேணாலும் அந்த டைமில் போய் கூட்ஸ் வாங்கிக்கலாம். எப்படி? அவங்க வந்து கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இட்ஸ் கால் வேர் ஹவுஸ். ஸோ கூட்ஸை ஸ்டோர் பண்ணாக்க என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து எந்த டைமில் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னாக்க போய் நம்ம கடையில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ப்ரொடியூசர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அது குடவுனில், தட் இஸ் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு ரைட் டைமில் கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்குது. hindrance of risk of deterioration and quality. ஸோ ப்ராப்பர் பேக்கிங், ஏர் கண்டிஷன் அதுமாரி குவாலிட்டியாக வச்சதான் நம்மளுக்கு வந்து கூட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கும். hindrance of risk of loss. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இன்சூரன்ஸ் எப்படி ஹெல்ப் ஆகும்? ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட்ஸ், ஆக்சிடென்ட் இதுலேருந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு சர்வ். நெக்ஸ்ட், வாட் எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டன்சி இன் barter சிஸ்டம். கான்ஸ்டன்ஸ்னா ப்ராப்ளம்ஸ் இன் barter சிஸ்டம். barter சிஸ்டம்னா தெரியும். இது கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ் இஸ் கால்ட் அ barter சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் ஒன். ஸோ ஒரு 2 பர்சனுக்கு கண்டிப்பாக சர்ப்ளஸ் இருக்கணும். எனக்கு தேவையானது எனக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கணும், உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கணும். தட்ஸ் கால் லேக் ஆஃப். அப்போ இல்லைனாக்கா barter சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் எக்ஸன்ஸ் ஆஃப் காமன் மெஸ். நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு இருக்காது. சப்போஸ் நான் ஒரு புக் வாங்குறேன் 20 ரூபா புக், ஒரு பென் வாங்குறேன் 10 ரூபா. பட் நம்ம ஒரு கூட்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ப்ராப்ளம். லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர். கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் ஒரு கன்சூமர் மீட்டே ஆகணும். ஸோ ஒரு பையரும் செல்லரும் கண்டிப்பாக மீட்டே ஆகணும். சப்போஸ் பையரும் செல்லர் மீட் ஆகலைனாக்கா தட் barter சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். ஸோ ஒருத்தவங்களுக்கு இருக்கும், ஒருத்தவங்ககிட்ட இருக்காது. அப்போ என்ன ஆகும்? barter சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. briefly explain the coastal trade in ancient Tamil Nadu. இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட் ஆன்சரில் பார்த்துருக்கோம். அதே ஆன்சரில் பார்ப்பீங்க. ஸோ பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார், மருவரப்பக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் இதெல்லாம் வந்து மெயினாக மர்ச்சன்ட் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி, கோரைக்கா, பூஹர், முசிறி இதெல்லாம் பிஸி பிளேசஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த டைமில் நிறைய படகுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய போட்ஸ், ஷிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்லேண்ட் டவுன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படகு, திமிலி, தோணி, அம்பு, உடம்புனி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டொமஸ்டிக் வேறு கண்ட்ரீஸில் போகணும், வேறு கிராசிங் ஆஃப் ஓஷன் ஃபாரின் ட்ரேட் பண்ணணுனாக்கா களம், மரக்கலம், வங்கம் அண்ட் நாவை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அவ்வளோதான். இது வந்து 5 மார்க்ஸ் கொஷின்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ டே 3ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.